வேட்டைக்காரர் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. கடவுள் சரி நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அந்த வேட்டைக்காரர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, ஒரு பெரிய சிங்கம் அடிக்கிறதுக்கு ரெடியா நிக்குது. அந்த வேட்டைக்காரர் அடிச்சு பறந்து ஓடுறாரு. கடவுளும் எப்படியோ அந்த சிங்கத்துல இருந்து வேட்டைக்காரரை காப்பாத்திட்டாரு. இதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிறைய பேர் பழி வாங்குறது தேவனுடையதுன்னு அறியாமல் எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம வேத வசனத்துல கூட வசனம் சொல்லி பாருங்களேன். ரோமர் 12வது அதிகாரத்துல 19வது வசனத்துல பாருங்களேன், பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிவு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னாங்க. நாமளும் பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். God bless you. Bye.